சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தீபாவளி, அதனால நாங்கள் மாமா பெரியப்பா எல்லோரும் சேர்ந்து தீபாவளியை எப்படி கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டூரெல்லாம் எங்கேயும் போகாமல் அப்பிச்சி வீட்டுக்கு ஒரே வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக பேசிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு சந்தோஷமாக இருப்போம். தீபாவளி அதுமா நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக தான் பட்டாசுலாம் வெடிப்போம். இந்த மாதிரி வாய்ப்பை என்றைக்குமே கிடைக்காது, அதனால் நீங்களும் பயன்படுத்துங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், அத்தை மாமாலாம் வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நாயம் பேசிட்டு விளையாடிட்டு நைட் ஆச்சுன்னா நம்ம பட்டாசெல்லாம் எல்லோரும் கொண்டு வந்ததை ஒட்டுக்கா வச்சு வெடித்து நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால எங்கள் உறவுகள் தெரிஞ்சு ஒற்றுமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு எப்படா தீபாவளி வரும்னு இருக்குது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சொந்தமெல்லாம் ஒன்று சேர்ந்து குடும்பமாக இருந்து கொண்டாடணும்னு சொல்லி நம்ம கொங்கு சிங்கம் ராஜேந்திரன் மச்சான் அவரை வருஷம் எங்களை எல்லாம் ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வைப்பார். அவர் தான் இந்த விழாவுக்கு தலைவர். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி தீபாவளின்னு இப்படி தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டாங்க, உண்மையாலுமே கொண்டாடுறீங்களான்னு. பார்த்துக்கு இந்த பிள்ளை சொல்கிறாங்க, எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்னும் எங்கள் வீட்டில் நங்கையா கொழுந்தியா அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே பசங்கள்லாம் தான் விளையாடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தீபாவளி எல்லோரும் ஒன்றுபட்டு கொண்டாடணும். அப்போ தான் உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை வரும், உறவுகள் பலப்படும். அந்த பிள்ளைகளுக்கு இப்போ தொட்டு அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். இதே மாதிரி அனைவரும் தீபாவளியை ஒன்றுபட்டு கொண்டாட வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.